உலகை அச்சுறுத்தும் கொடிய நோயான புற்றுநோய்க்கு ரஷ்யா தடுப்பூசி கண்டறிந்த நிலையில் இதுகுறித்து மருத்துவ உலகம் சொல்வதென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகை அச்சுறுத்தி வரும் புற்றுநோய்க்கு தடுப்பூசி மற்றும் மருந்துகளை கண்டறிய உலகின் முன்னணி நாடுகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் இதுநாள் வரை புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியாத சூழலே நிலவி வருகிறது. அதே சமயம் கீமோதெரபி தான் கேன்சருக்கு எதிராக முக்கியமான சிகிச்சை முறையாக இருந்து வருகிறது. 4 வகைகளாக பிரிக்கப்படும் புற்றுநோயை முதல் மற்றும் இரண்டாவது கட்டத்திலேயே கண்டறியும் பட்சத்தில் குணப்படுத்த முடியும் என தெரிவிக்கும் மருத்துவ உலகினர் பல்வேறு விதமான ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். உதாரணமாக அமெரிக்காவில் கடந்த ஆண்டு குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 18 பேருக்கு டாஸ்டார்லிமேப் என்ற மருந்து கொடுக்கப்பட்டதில் முற்றிலும் அந்த நோயிலிருந்து நோயாளிகள் குணமடைந்துள்ளனர். எம்ஆர்ஐ, PET எனப்படும் பொசிட்ரான் எமிஷன் டோமோகிராபி என்று அனைத்து சோதனையிலும் கேன்சர் உடலில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல டெக்சாஸ் A&M பல்கலைக்கழகம் மற்றும் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் நிபுணர்களை கொண்ட கூட்டு ஆராய்ச்சி குழு பிளாஸ்மோன் கதிர்கள் கேன்சர் செல்கள் மீது வைக்கப்படும் போது அது அகச்சிவப்பு ஒளியால் தூண்டப்படும் போது புற்றுநோய் செல்களின் செல் ஜவ்வு சிதைந்துவிடும் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் அனைத்துமே ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கும் நிலையில் முன்னணி நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவோ புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டதாக கூறியுள்ளது. mRNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி AI உதவியுடன் புற்றுநோய் கட்டி வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் வண்ணம் புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோ மாடுலேட்டரி மருந்துகளை ரஷ்யா உருவாக்கி இருப்பதாக அதன் அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இதே தொழில்நுட்பம் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளிலும் பயன்படுத்தப்பட்டதாகவும் தற்போது புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்காற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புதிய தடுப்பூசி 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் புற்றுநோய் நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தடுப்பூசி செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் உலக நாடுகளுக்கு கிடைக்குமா, தடுப்பூசிக்கான அங்கீகாரம் கிடைக்குமா என்பது குறித்து மருத்துவ உலகினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வரும் சூழலில் பல கட்ட சோதனைகள் இன்னும் இருப்பதாக தெரிவிக்கிறார் புற்றுநோய் துறை மூத்த மருத்துவர் ராஜா. கிரைட்டீரியா இருக்கும், இது யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த வயதுக்குள்ள இருக்க வேண்டும், பல வேறு நோய்கள் இருக்கக்கூடாது, இது போல பல கிரைட்டீரியா இருக்கலாம். அதை அனுசரித்து அவர்கள் கொடுத்து பார்ப்பார்கள். அதிலும் அது வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக தெரிந்தால் இன்னும் விரிவாக ஃபேஸ் 3 ட்ரையல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த தடுப்பூசி கொடுக்காமல் சாதாரண அணுகுமுறைகள் மூலம் சிகிச்சை செய்வது அல்லது சாதாரண சிகிச்சை முறைகளோடு சேர்ந்து இந்த தடுப்பூசியை கொடுப்பது, அதில் என்ன வித்தியாசம் வருகிறது என்று புள்ளிவிவர கணக்குப்படி அது உண்மையிலே வித்தியாசமாக இருக்கிறதான் கண்டுபிடிப்பார்கள். மேலும் இது தொடர்பான அனுமதி கிடைக்கவே குறைந்தது 2 வருட காலம் ஆகும் என தெரிவிக்கிறார். இதுபோல பல ஃபேஸ் ட்ரையல் முடிந்த பிறகுதான் ஒரு மருந்திற்கு அதை அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ இவர்கள் சொல்ற விவரத்தை வச்சு பார்த்தால் குறைந்தபட்சம் 2-3 வருடங்களாவது ஆகும். இந்த மருந்து ஒரு உண்மையிலே உபயோகமான மருந்து, இது ஆபத்து இல்லாமல் உபயோகிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வருவதற்கு அதற்குள் வேறு புதிய பிரச்சனைகளும் அதில் தோன்றலாம். அமெரிக்காவோ ரஷ்யாவோ எந்த நாடாக இருந்தாலும் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கும் பட்சத்தில் குறைந்த செலவில் உலகின் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட உலக சுகாதார நிறுவனம் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பது மருத்துவ உலகத்தின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.